தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் தாத்தா கதை சொல்வது போல் ஒரு சிறிய நாட்டுப்புற கதையை தான் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். குழந்தைகள் எல்லாம் தாத்தாவிடம் கதை கேட்க வந்து அமர்ந்திருந்தாங்க. தாத்தாவும் கதை சொல்ல ஆரம்பித்தார். அப்போது பரட்டை தலையும் அழுக்கு சட்டையுடனும் அமர்ந்திருந்தான் காமு அப்படிங்கிற ஒரு சிறுவன். காமு இங்கே வா அப்படின்னு அழைத்த தாத்தா, சுத்தமா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் இப்படி அழுக்கு படிந்து இருக்க அப்படின்னு கேட்குறாரு. தாத்தா, எனக்கும் எல்லோரையும் போல ஒழுங்காக வரணும்னு ஆசைதான். ஆனா எங்க அம்மா குளித்து உடை மாற்றுனா துவைக்கணும் அப்படின்னு சோம்பல் பட்டுட்டு அப்படியே போடா அப்படின்னு எரிந்து விழுறா அப்படின்னு சொன்னா காமு. பெற்றோருடைய சோம்பேறித்தனம் தான் பிள்ளைகளை அசுத்தமா வச்சிருக்கு. சரி, நான் ஒரு கதை சொல்றேன். அந்த கதையை உன் அம்மாவிடம் போய் சொல்லிட்டு அவங்க கிட்ட நீ அன்பா நடந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கதை சொல்ல ஆரம்பிச்சார். ஒரு கிராமத்துல கந்தன் அப்படிங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தானா. அவனுக்கு காந்திமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வச்சாங்களாம். அவ ஒரு சாப்பாட்டு ராமி. யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டா. மூக்கு பிடிக்க சாப்பிடணும், தூங்கணும், இதுதான் அவளுக்கு பிடிக்கும். காந்திமதியும் கந்தனும் தனியா இருந்ததால அவ போக்க மாற்றிக்கொள்ளவே இல்லை. போக போக சரியாகிடும் அப்படின்னு கந்தனும் ஒன்னும் சொல்றதில்ல. ஒரு நாள் கந்தன் காலையில எழுந்து தன் மனைவியிடம், நான் வயலுக்கு உழுவதற்கு போறேன், நீ சமையல் செய்து சாப்பாட்டை வயலுக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு கலப்பையை எடுத்துட்டு தோளில் வச்சுக்கிட்டு வயலை நோக்கு நடந்து போனா. கந்தன் போன பின்னாடி பாயை விரித்து படுத்தவள் பகல் வெயில் முகத்தில் பட்டவுடன் கண் விழித்து எழுந்தா. காந்திமதி போதான் திடீர்னு தன் கணவன் வயலுக்கு சாப்பாடு செய்து எடுத்து வர சொன்னானே அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. சாப்பாடு செய்ய வேண்டுமே அப்படின்னு எழுந்த காந்திமதி அறக்க பறக்க எழுந்து தோட்டத்திற்கு சென்று சுரைக்காய் பறித்து வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டா. வாசனை மூக்கை துளைத்தது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தட்டுல சாப்பாட்டை போட்டு சாப்பாட்டை ருசி பார்த்தா. ருசியாக இருக்கவே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு போட்டு போட்டு சாப்பிட்டா. இன்னும் கொஞ்சம் அப்படின்னு போட்டு போட்டு பானை சாப்பாட்டையும் குழம்பு அனைத்தையும் சாப்பிட்டுட்டா காந்திமதி. அப்போதான் கணவனுக்கு சாப்பாடு எடுத்து போக வேணுமே அப்படின்னு நினைவுக்கு வர என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சா. இனிமேல் சமையல் செய்து கணவனுக்கு எடுத்து போவது முடியாத காரியம் அப்படின்னு நினைச்சவ உண்ட மயக்கம் தீர மறுபடியும் படுத்து தூங்கி போனா. அவள் எழுந்திருக்கும் போது மாலையாகிடுச்சு. தன் மனைவி வருவான்னு எதிர்பார்த்த கந்தன் அவள் வராமல் போகவே களைத்து போய் பசியோட வெயிலில் உழுது மாலையான பின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். கலப்பையை கீழே வைத்துவிட்டு மாட்டை தண்ணி தொட்டி முன் கட்டிவிட்டு வேர்வையை துடைத்து கொண்டு வந்தான். தன் மனைவியை பார்த்து, ஏன் சாப்பாடு எடுத்து வரல அப்படின்னு கேட்டான். தன் தவறை மறைக்க எண்ணிய காந்திமதி, பெரிய வேலை செய்துவிட்டு களைச்சி போய் வந்திருக்கீங்க, என் சுண்டு வீரல் செய்யும் இந்த வேலையை அப்படின்னு வீரவசனம் பேசினா காந்திமதி. சாப்பாடும் கொண்டு வராம என்ன திமிர் பேச்சு அப்படின்னு சொல்லி கந்தன் கோபத்துல கத்துனா. அதற்கு அவ, சோறும் அரிசியடா, சுரக்காயும் பச்சையடா, நீதியுள்ள பத்தினியை நீட்டியது குத்தமடா அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டா காந்திமதி. தனக்கு சாப்பாடும் கொண்டு வராம தாம் செய்து வந்த வேலையும் குறை கூறும் மனைவியை எப்படி திருத்தலாம் அப்படின்னு முடிவு செய்தான் கந்தன். நாளை ஒரு நாள் நீ வயலுக்கு சென்று உழுது வா, நான் சமையல் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா. வயலில் வேலை செய்வது என்ன பெரிய வேலையா, நான் போகிறேன், உங்களால் தான் சமையல் செய்ய முடியாது அப்படின்னு சவால் விட்டா காந்திமதி. சூரியன் உதித்தது. முன்தின ஒப்பந்தப்படி காலை வேலைகளை முடித்துவிட்டு கணவனிடம் சொல்லிவிட்டு வயலுக்கு புறப்பட்டு போனா. மாட்டை ஓட்டிக்கொண்டு சென்ற காந்திமதி மாட்டை ஏரில் பூட்டி உழ ஆரம்பிச்சா. சிறிது நேரம் உழுவதற்குள் மூச்சு வாங்கியது. வெயிலில் தலை சுற்றியது. நாக்கு வறண்டது. கணவனின் கஷ்டம் புரிந்தது காந்திமதிக்கு. அப்போது கணவனிடம் சவால் விட்டு வந்ததால உடனே போக மன இடம் கொடுக்கல. முடிந்தவரை உழுவது அப்படின்னு முடிவுக்கு வந்த காந்திமதி கஷ்டப்பட்டு அரையும் குறையுமா உழுது வேர்த்து விறுவிறுத்து வீடு நோக்கி வந்தா. இதற்குள் கந்தன் சமையல் வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு குளிக்க தண்ணீர் காய வைத்து விட்டு தனியாக சென்றவள் எப்படி வருகிறாளோ அப்படிங்கிற கவலையில திண்ணையில வந்து அமர்ந்து கொண்டு யோசிச்சான் கந்தன். வயலுக்கு செல்வோமா என நினைத்தவன் கஷ்டத்தின் அருமை தெரிந்தால்தான் தன் சோம்பலை விடுவாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீதியை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தா கந்தன். அப்போது காந்திமதி மிகவும் களைத்து போய் வந்தா. வேலையெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டே கந்தன் குளிக்க தண்ணீர் எடுத்து வைத்தா.
உடம்பு வலி போக சூடாக தண்ணீர் ஊற்றி குளித்து விட்டு வந்தா காந்திமதி. சுட சுட சோறும் குழம்பும் ஊற்றி அவள் முன் வைத்தான் கந்தன். பசி வேகத்தில் ஒரு பிடி பிடித்தாள் காந்திமதி. திருப்தியாக சாப்பிட்டதால் ஏவ் அப்படின்னு ஏப்பம் விட்டு கொண்டே கையை கழுவினாள் காந்திமதி. கையில் பாக்கை கொடுத்த கந்தன் வெற்றிலையில் சுண்ணாம்பை தடவி கையில் கொடுத்தான். வாயில் போட்டு மென்று கொண்டே உட்கார்ந்தவர் அப்படியே படுத்து தூங்கி போனா. காலையில சூரியன் உதித்ததும் தான் கண் வெளிச்சு பார்த்தா. முதல் நாள் நடந்தவைகளை எல்லாம் நினைச்சு பார்த்தா. தனது கணவனின் அன்பான உபசரிப்பு அவள் கண்களில் திரைப்படம் போல ஓடியது. ஒரு நாளாவது இப்படி நாம் நடந்திருப்போமா அப்படின்னு வெக்கி போனா காந்திமதி. தனது சோம்பல்தனத்திற்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு எழுந்தவள் சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்தாள். எழுந்து வந்த கந்தனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம் வீடுதானா இது, என் மனைவிதானா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னை மன்னித்து விடுங்கள் என்று வந்த காந்திமதி, இனி வீட்டு வேலை மட்டும் அல்ல, உங்களுடன் வயலுக்கும் வந்து உதவியாக இருப்பேன் அப்படின்னு நாணி கோணினா காந்திமதி. இப்போது இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டார்கள். இனி அவர்கள் வாழ்வில் சந்தோஷம்தான் என சொல்லி முடித்தார் தாத்தா. கதையை சொல்லி முடித்த தாத்தா, இந்த கதையிலிருந்து என்ன புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு கேட்டாரு சிறுவர்களை பார்த்து. ஒரு சிறுமி எழுந்து, தாத்தா, ஒருவர் எப்படி இருந்தாலும் அன்பாக அமைதியாக அனுசரித்து போகும்போது கண்டிப்பாக அவங்கள திருத்தலாம் அப்படின்னு புரிகிறது அப்படின்னு சொன்னான். என்னங்க, கதையை கேட்டீங்களா? ஒருவர் எப்படி இருந்தாலும் அன்பாகவும் அனுசரித்து போவது மட்டும் இல்லாம நாம ஒருத்தர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, வெளியில் சென்று வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, குறை கூறாமல் இருப்பதே இல்லற வாழ்க்கைக்கு நல்லது. முக்கியமாக யாரிடமும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.